வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற பேப்பரில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அது எல்லாமே ரிசர்ச் பேப்பர் தான். அதுக்குன்னு ஒரு சர்டைன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ரிசர்ச் பேப்பரில் வந்து நம்ம இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ரூல்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம டைட்டிலை தான் போடணும். டைட்டில் வந்து நல்ல போல்டு லெட்டர்ஸில் இருக்கணும். டைட்டில் மட்டும்தான் வந்து ரிசர்ச் பேப்பரில் வந்து போல்டு லெட்டரில் இருக்கணும். டைட்டிலுக்கு அப்புறம் வந்து அப்ஸ்ட்ராக்டை வந்து சென்டரில் எழுதணும். ஆனால் வந்து போல்டு லெட்டரில் இருக்கக்கூடாது. அப்ஸ்ட்ராக்டில் வந்து 150 வேர்ட்ஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் அப்ஸ்ட்ராக்டில் வந்து 150 வேர்ட்ஸ் இருக்கலாம். நம்ம அப்ஸ்ட்ராக்டை வந்து எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் 5 இருக்கலாம். கீவேர்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, சும்மா நமக்கு வேணுங்கிற வேர்டெல்லாம் எழுதக்கூடாது. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம கீவேர்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். இன்ட்ரோடக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து 200 வேர்ட்ஸுக்குள்ளே வந்து இருக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ஆர்கியூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து வேறு மாதிரி அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது நம்ம ரிசர்ச்சில் உள்ள கண்டென்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சம்மேஷன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ரிசர்ச் சம்மந்தமான ஒர்க் சைட்டு செக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஒர்க் சைட்டை வந்து கண்டிப்பான முறையில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட், அதாவது ரிசர்ச் பேப்பரில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆத்தர் நேமை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு தெரியும்ல, அதுக்குன்னு வந்து சர்டைன் ஃபார்மட் இருக்குது நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில். அந்த ஃபார்மட் படி வந்து நம்ம ஆத்தர் நேமை வந்து அரேஞ்ச் பண்ணிடணும். அப்புறம் வந்து சப்போஸ் நம்ம ஒரு கொட்டேஷன் இன்க்ளூட் பண்ணணும் நம்ம ரிசர்ச் பேப்பரில் அப்படின்னா, எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னா, டபுள் கொட்டேஷன் வந்து போடணும். இப்போது அந்த கொட்டேஷன் வந்து 3 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டோட கண்டினியூ பண்ணி டபுள் கொட்டேஷன் போட்டு நம்ம எழுதிக்கலாம். சப்போஸ் இது வந்து மோர் தென் 3 லைன்ஸ், அதாவது 4 லைன் அண்ட் அபோவ் இருந்தது அப்படின்னா, அதை வந்து தனியாக ஒரு இன்டென்ட் விட்டு தான் நம்ம அந்த கொட்டேஷனை வந்து டபுள் கொட்டேஷனில் போடணும். க்ளோஸ் கொட்டேஷன் போட்டு கொட்டேஷன் முடியும் போது டபுள் கொட்டேஷன் போடணும். அவ்வளோதான் இந்த ஷார்ட் சம்மரி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.